நீதி கிடைக்கணும் அப்படின்னு போய் நிற்கும்போது நீதித்துறையிட்ட தான் போய் நிற்க முடியும். அந்த நீதித்துறையவே ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பிரஷர் போடுறதுக்கு ஒரு முயற்சியே இந்த திமுகவும் திமுக எக்கோசிஸ்டம். இந்த திமுக போடுற எலும்பு தூண்டுறது பாத்தீங்களா, அதுக்கு எப்பெல்லாம் திமுகனால பேச முடியாதோ அப்ப குறைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். எங்கேயுமே கண்டெம்ட் போடுறேன்னு ஒரு சொல்ல கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கண்டெம்ட் போடுறேன்னு சொல்ல கிடையாது. இந்த லெட்டருக்காகவும் அவர் கூப்பிடவே கிடையாது. எதுக்கு மெயினா கூப்பிட்டுருக்காங்கன்னா, நீங்க ஒரு சமூக போராளி, மக்களுக்கு வேண்டி போராடுறவங்க, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி உட்காந்து தர்ணா பண்றவங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமாயா நீ பண்ணது இப்படிதான், நீ இப்படிதான் பண்ற அப்படின்னு சொல்ற தைரியமும் திராணியும் இருக்கும். அப்படி நீங்க சொல்லாம சார் நீங்க வந்து ரைட்டிங்ல கொடுங்க சார், நான் ரைட்டிங்ல பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்ன? அந்த பெட்டிஷன் போட்டது பிஜேபி காரன் அது இதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கிறுக்கு. அந்த பெட்டிஷன் பிஜேபி காரன் போட்டானா நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதானே, அதை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய டிசிஷன் ஏன் உன்னால பண்ண முடியல? ஏன்னா நீ ஒரு பயந்தாங்கோலி. ஏன்னா அங்க போனா மறுபடியும் சேர்ப்படி வாங்குவ, அதுக்கப்புறம் திருப்பி இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது. அதுதான் உன்னோட வேலை. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, அதை எதிர்த்து ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க. ஏன்டா அறிவேட்ட முண்டங்களா? சுப்ரீம் கோர்ட் சொன்ன டிசிஷன் அபைடிங் பை ஆல் அதர் கோர்ட்ஸ் இன் த கண்ட்ரி. அதை எதிர்த்து ஒருத்தர் பண்ணுவாங்களா? திமுகவுக்கு சிங்சா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, இந்த கோட்டு போட்டு பல பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கும்பல். இது கொஞ்சம் சீனியர், அது கொஞ்சம் ஜூனியர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திமுக அப்படிங்கிற ஒரு கேவலமான கட்சி இந்த நாட்டுக்கு எவ்வளவு கெடுதலான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நீதித்துறை தான் ஒரு மனுஷனுக்கு ஃபைனலா நீதி கிடைக்கணும் அப்படின்னு போய் நிற்கும்போது நீதித்துறையிட்ட தான் போய் நிற்க முடியும். அந்த நீதித்துறையவே ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பிரஷர் போடுறதுக்கு ஒரு முயற்சியே இந்த திமுகவும் திமுக எக்கோசிஸ்டம். என்ன சார் எக்கோசிஸ்டம்னு பாத்தீங்கன்னா, திமுக அடிவரடிகள். இந்த திமுக போடுற எலும்பு தூண்டுறது பாத்தீங்களா, அதுக்கு எப்பெல்லாம் திமுகனால பேச முடியாதோ அப்ப குறைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். அவங்க யாருன்னு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்கெல்லாம் சேர்ந்து இப்ப நீதித்துறையை அப்படியே கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்க? என்ன விஷயம்? இதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஏப்பா ஒரு அட்வொகேட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அது அவரோட உரிமை தானே. ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த ஜட்ஜி அந்த கேஸ் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அவரே ஜட்ஜ் ஜூரி எக்ஸிகியூஷனரா எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல. இதெல்லாம் இங்கே கிளப்பப்பட்ட புரளி. விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். யாரெல்லாம் இதுக்கு ஆதரவா, இந்த வக்கீல் வாஞ்சிநாதன், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு அகெயின்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல, அந்த வாஞ்சிநாதனுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்க, அவர் எவ்வளவு பெரிய போராளி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த போட்டோல நீங்க பாருங்க, இதான் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரையில உட்கார்ந்துருக்காரு, மதுரை அம்மாவில். ஏன்னா பொதுமக்களுக்கு தெரியும், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இங்க ஒரு சிட்டிங் இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஹெட் சிட்டிங் இருக்கு, இன்னொன்று மதுரையில் ஒன்று இருக்கு. இது ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான், ஆனா மதுரையில் உட்காந்துருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு கேஸ் வருதுங்க. அப்ப அந்த கேஸ்ல வரும்போது சேஞ்ச் ஆஃப் அக்காலத்தை அவர் பார்த்திருக்காரு. என்ன சேஞ்ச் ஆஃப் அக்காலத்னா, அந்த அட்வொகேட்டை மாத்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல இவருக்கு இந்த பேர் பார்த்த உடனே, இந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிற பேர் இதுக்கு முன்னாடி இருந்தது, அப்புறம் இல்லை. அப்புறம் இந்த பேரை பார்த்த உடனே இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த கன்சர்ன் வக்கீல வாஞ்சிநாதன் அப்படிங்கிற வக்கீல் பெரிய போராளி, பெரிய கம்யூனிஸ்ட், பெரிய ஆக்டிவிஸ்ட். ஆனா இவர் எவ்வளவு பெரிய ஆக்டிவிஸ்ட்லாம் உங்களுக்கு போக தெரியும். இவரை கூப்பிட்டுட்டு இவர்கிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஒன் ஆஃப் த டூ ஜட்ஜஸ், எங்கள் 2 பேர்ல, ஏன்னா அது ஒரு பெஞ்சு, இந்த பெஞ்ச்ல எங்கள் 2 பேர்ல ஒருத்தர் பயஸ்டா, காஸ்ட் பயஸ்டா இருக்காங்களா அப்படின்னு நீங்க இன்னும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப வாஞ்சிநாதன் வெளியே பேசும்போது, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வந்து ஒரு பிராமணருக்கு தான் ஆதரவா செயல்படுறாரு, அப்படி எப்படி ஆச்சா பூச்சான்னு பயங்கரமா பேசுவார். அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்க, அந்த அஃபிடவிட் நான் காட்டுறேன். அதுல 14 பாயிண்ட் இருக்கு. அந்த 14 பாயிண்ட்லங்க ஒரு 2 பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன். 14 பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எங்கேயுமே டைரக்டா குற்றச்சாட்டு என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணாது. இதெல்லாம் அப்படியே ஒரு மேலாப்புல இருக்கும். உதாரணத்துக்கு, இவர் வந்து ஒரு பர்டிகுலர் காலத்துல ஏப்ரல் டு ஜூலை ஒரு அமர்வுல உட்காராரு. அப்ப ஒரு பர்டிகுலர் லாயருக்கு மட்டும் நிறைய கேசஸ் வந்து அவர் ஹியரிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பீரியட்ல ஒரு 4000 கேஸ் கேட்டிருப்பார். அப்ப ஒரு 15 கேஸ் ஒரு லாயருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நீங்க இது ஒரு பயஸ்ன்னு பாப்பீங்க? அதே மாதிரி சவுக்கு சங்கர் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இவர் குண்டாஸ்ல தூக்கி உள்ள வைக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த நேரத்துல சவுக்கு சங்கரோட தாயார் வந்து ஒரு ஹெபஸ் கார்பஸ் பெட்டிஷன், அதாவது ஆர்குடர் மனு சொல்லும் பாத்தீங்களா, அதை நீதிமன்றத்துல போடுறாங்க.
அப்ப அந்த நேரத்துல இந்த இந்த அரெஸ்ட் வந்து தவறானது அப்படின்னு நியாயப்படி யாரு, அதாவது சட்டம் தெரிஞ்ச யாருக்கும் தெரியும் இது தவறான அரெஸ்ட், இது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு தெரியும். அப்ப அதன்படி அவர் நடந்துக்கிட்டாரு, நியாயப்படி நடந்துக்கிட்டார். எப்ப அவரை தண்டிக்கணுமோ தண்டிச்சார், எப்ப விடுவிக்கணுமோ விடுவிச்சார். ஸோ இது எல்லாத்தையும் பாயிண்டா எழுதி அமைச்சிருக்காரு. இது என்னன்னா, நீதிபதி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு. இப்ப லெட்டர் அமைச்சது இந்த ஆளு யாரு, இந்த வாஞ்சிநாதன். அப்ப இதை ரிலீஸ் பண்ணது யாரா இருக்கும், கவாய் ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது, அவருக்கு வேலை இருக்கு, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ப்ராபகண்டாலாம் கண்டு கூட மாட்டார். ஸோ இதை அங்க அமைச்சிருக்காரு. இப்ப ரிலீஸ் ஆனது இந்த ஆள் தான் எங்கேயோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த நேரத்தில் ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஆனா இந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய குழுல இது போகுது. ஸோ இந்த லெட்டரோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும்போது இது மதுரை வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்ப்ரெட் ஆகுது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இவரை வேற ஒரு கேஸ், வேற ஒரு சம்மந்தமே இல்லாம கேஸ், நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பேர் எங்கேயோ பார்த்திருக்காரு போல, அந்த கேஸ் இருக்கும்போது இவரை கூப்பிடுறாரு. இவரை கூப்பிட்டு இது கேட்கிறாரு. அப்ப உடனுக்குடன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரைடே அந்த கேள்வி கேட்கிறார், சாட்டர்டே சண்டே நான் இவர் மேல கேஸ் போட்டிருக்கேன், நான் இவரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட் இவரை பத்தி கொடுத்தனாலதான் இவர் எங்க மேல கண்டெம்ப்ட்னு சொல்றாருன்னு கிடையவே கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் எங்க அண்டர்லைனிங் பாயிண்ட். எங்கேயுமே கண்டெம்ப்ட் போடுறேன்னு இவர் சொல்ல கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கண்டெம்ட் போடுறேன்னு சொல்ல கிடையாது. இந்த லெட்டருக்காகவும் அவர் கூப்பிடவே கிடையாது. எதுக்கு மெயினா கூப்பிட்டுருக்காங்கன்னா, இவரோட வேலை என்னன்னா, வெளியே போய் இவரை பத்தி இவர் காஸ்ட் பயஸ்டா இருக்காரு அப்படின்னு பல யூடியூப்களை பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த லெட்டருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யூடியூப்ல போய் இவர் பாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. நீதிபதியை ஸ்கேண்டலைஸ் பண்ற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்கன்னா, நீதித்துறை மேல கேள்வி வர்ற மாதிரி கிரிட்டிக்கல் ஜட்மெண்ட் வேற. இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, நீங்க ப்ரூட்டலி கிரிட்டிக்கலா இருங்க என் மேல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீதிமன்றத்தை இப்படி அவமதிக்கிற விதமாக காஸ்ட் பயஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தவறு. அதுதான் அவரோட பாயிண்டா இருக்கே தவிர கண்டெம்ப்டும் இனிஷியேட் பண்ணல. அட் த சேம் டைம் இந்த லெட்டருக்கு பாத்தீங்களா, இந்த லெட்டருக்காகவும் கூப்பிடல. இதெல்லாம் போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வாஞ்சிநாதன் பேர் கேட்டோன்னு அவர் கேட்கிறாரு, எங்க 2 பேர்ல ஒருத்தர் இந்த காஸ்ட் பயஸ் வச்சு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ நீங்க ஒரு போராளி, நீங்க ஒரு சமூக போராளி, மக்களுக்கு வேண்டி போராடுறவங்க, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி உட்காந்து தர்ணா பண்றவங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமாயா நீ பண்ணது இப்படிதான், நீ இப்படிதான் பண்ற அப்படின்னு சொல்ற தைரியமும் திராணியும் இருக்கும். அப்படி நீங்க சொல்லாம, சார் சார் நீங்க வந்து ரைட்டிங்ல கொடுங்க சார், நான் ரைட்டிங்ல பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு ஒன்னே சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்கணும்னு. நீங்க கோர்ட்ல பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், என்னெல்லாம் நடக்குதுன்னு அடுத்த செகண்ட் வெளியே வரும். அதனால இதுல இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் கூடாது. ஏன் ரைட்டிங்ல கொடுன்னு கேட்கறாங்கன்னா, அப்பதானே போய் உட்காந்து எல்லாரு கூடயும் உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணி, சார் இதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், ஏன்னா உண்மை உன் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீ தைரியமா சொல்லலாம், ஆமா யூஆர் பயஸ்ட், ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட் சொல்றதுக்கு உனக்கு என்ன? அப்ப அந்த நேரத்துல இந்த கேள்வி கேட்ட உடனே நமக்கு வந்த செய்தி என்னன்னா, யூஆர் கவர்ட், நீங்க ஒரு பயந்தாங்கோலியா அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் கேட்கிறார். ஏன்னா என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் வந்துட்டு கேட்கறேன் இப்படி நீ நினைக்கிறியாடா அப்படின்னா, ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு திராணி வேணும். இப்ப ஏன் பயந்தாங்கோலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, வாஞ்சிநாதன் அவர்கள், நீங்க கேட்டிருக்கீங்க ரைட்டிங்ல, நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றேன். அந்த ஆர்டர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் மை ஜுடிஷியல் டியூட்டிஸ், அதாவது என்னோட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நான் செய்யும் போது நான் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுதான் சிம்பிளான கேள்வி. அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் ஜுடிஷியல் டியூட்டிஸ்ல இந்த விஷயத்தை பாஸ் பண்றாங்க. இன்னைக்கு மாண்புமிகு நீதிமன்றத்தில் இந்த விஷயம் வருது, மத்தியானம் 1 மணிக்கு வருது. அப்ப இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எக்கோ சிஸ்டம் எல்லார்ட்டையும் போய் கதர்ன்னு கதறது, எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுறது. ஆக்சுவலி இது ஒரு பிளான்ட் அட்டாக். திமுக என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த பிளான்ட் அட்டாக் எப்படி கொண்டு வருதுன்னா, நீ உண்மையிலேயே இவரோட ஜட்மெண்ட் ஏதாவது தவறா இருக்கு, இவர் பயஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மேல நீதிமன்றத்துக்கு போகணும், இல்ல சேஞ்ச் ஆஃப் பெஞ்சை வந்து சீஃப் ஜஸ்டிஸ்ட கேட்கணும். ஏபெக்ஸ் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எத்தனை தடவை மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த ஜட்மெண்ட்டை நீங்க ஓவர் டர்ன் பண்ணிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல. துப்பு இருக்கா உனக்கு? இங்கேயும் செருப்படி வாங்குற திமுக காரன், சுப்ரீம் கோர்ட்லயும் போய் செருப்படி வாங்குற. நீ எதுக்கு இதை பண்ற அப்படின்னா, யூ வாண்ட் டு கண்ட்ரோல் த ஜுடிஷியரி. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். இல்ல திமுக எப்படி இன்வால்வ்னா, திமுக எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வெகேஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் சென்னைக்கு வரார். என்னப்பா இந்த வெகேஷன் பெஞ்ச் நீங்க கேட்கலாம். அதாவது விடுமுறை நாட்களில் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து விடுப்புல போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வருவாங்க. அப்ப ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அதே மாதிரி மாண்புமிகு ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒரு அமர்வுல உட்காருவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெட்டிஷன் வருது. அந்த பெட்டிஷன் போட்டது பிஜேபி காரன், அது இதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிறுக்குப்ப. அந்த பெட்டிஷன் பிஜேபி காரன் போட்டானா நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை அனல் பண்ண வேண்டியதானே, அதை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய டிசிஷன் ஏன் உன்னால பண்ண முடியல? ஏன்னா நீ ஒரு பயந்தாங்கோலி. ஏன்னா அங்க போனா மறுபடியும் சேர்ப்படி வாங்குவேன், அதுக்கப்புறம் திருப்பி இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது. அதுதான் உன்னோட வேலை. ஸோ இந்த பெட்டிஷன் என்ன பெட்டிஷன் பார்ப்போம்.
அதாவதுங்க கவர்னர் வந்து குறுக்கிடக்கூடாது அரசியல் விஷயத்துல. ஒரு பில் தமிழக அரசாங்கம் பாஸ் பண்ணா அதை கடப்பில் போடக்கூடாது, டைம் லைன்லாம் ப்ராப்பரா வச்சு அதுக்கு அது வந்து அசென்ட் கொடுக்கணும், அதுக்கு வந்து அதை சட்டமாக்குறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அப்படின்னு மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் வச்சுது. அதே மாதிரி தமிழக கவர்னர் ஆர் ரவி அவர்கள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கடப்பில் போட்டிருந்தார். ஏன் கடப்பில் போட்டிருந்தாருன்னா, இதெல்லாம் சட்டப்படி தப்பியா, இதை நீதிமன்றத்தில் கொண்டு போக முடியாது, எனக்கு இந்த சட்டத்தை தெரிஞ்சு நான் எப்படி இது ஓகே கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தாலும் கவர்னருக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிருச்சு. அதுல ஒரு பில் தான் இந்த துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ். ஸோ அது வந்து சிஎம்க்கு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரானுங்க. டே கிடையாதுன்னா உன் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே அப்படி கிடையாது, உன்னால் இந்த சட்டத்தை இயற்ற முடியாது, இது இஸ் பியாண்ட் யுவர் பவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் இதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. இப்போ உடனே இவனுங்கெல்லாம் எப்படி கிளப்பி விடுறாங்க பாருங்க. நீதிமன்றத்து ஒரு விஷயத்த சொன்னா மக்கள்கிட்ட வந்து திருத்தி வேற மாதிரி இந்த எக்கோசிஸ்டம் சொல்லும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, அதை எதிர்த்து இவர் டிசிஷன் கொடுக்குறாங்க. ஏன்டா அறிவேட்ட முண்டங்களா, சுப்ரீம் கோர்ட் சொன்ன டிசிஷன் அபைடிங் பை ஆல் அதர் கோர்ட்ஸ் இன் த கண்ட்ரி, அதை எதிர்த்து ஒருத்தர் பண்ணுவாங்களா? என்னன்னா அங்க எல்லா பில்லும் பாஸ்ட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அது அல்ட்ரா வயர்ஸ் டு த கான்ஸ்டிடியூஷன். இந்த பாஸ் பண்ண சட்டங்கள் எல்லாம் ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இருந்தா அகைன் தி அப்பீல் லைஸ் இந்த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். அப்ப ஹை கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க, அதை குவாஷ் பண்ணியிருக்காரு, அதை ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன தவறு? ஸோ இதை ஒரு பாயிண்டாக போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸாக அடுக்கி கொண்டு போய் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன்னா ஸ்ட்ராங்காக திரு வில்சன் அவர்கள். இதுதான் திமுகவோட கேம். திரு வில்சன் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வில்சன். இவரும் ஒரு சீனியர் அட்வொகேட். இந்த திமுக கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, அட்வொகேட் கும்பல், இவங்களை எல்லாம் வழி நடத்தி செல்வது வில்சன் அவர்கள் தான். வில்சன் அவர்கள் போய் ஆர்கியூ பண்ணி நீங்கள் கேட்கணும், ஏதாவது ஒரு கோர்ட்டில் போய் நீங்கள் வில்சன் அவர்கள் ஆர்கியூ பண்ணுறது கேட்டீங்கன்னா எப்படியா இந்த ஆள் இந்த நிலைமைக்கு வந்தாரு அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்கு உண்டான சீக்கிரட்டும் நான் சொல்லியிருந்தேன். திமுகவுக்கு சிங்சான் 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 அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, இந்த கோட்டு போட்டு பல பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த கும்பல். இது கொஞ்சம் சீனியர், அது கொஞ்சம் ஜூனியர். இவங்களுக்கெல்லாம் திறமை இருக்கோ இல்லையோ, திமுகவுக்கு மாறாம ஜால்ரா அடிச்சு சிங்சாங் சிங்சாங் சிங்சாங்னு அடிச்சதுனால இவங்க வந்துடுவாங்க. இப்போ நீதித்துறையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜட்ஜு முன்னாடி போய் ஒரு அட்வொகேட் போய் நின்று ஸ்டாம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவங்க சைடுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜட்ஜு நியாயப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னாலும் ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாக்டிக்ஸ் மட்டும் தான் இந்த கும்பலுக்கு தெரியும். ஸோ இப்போ இவங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அதெல்லாம் பண்ண முடியல. இதே போல பல ஜஸ்டிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் ஜி ஆர் சுவாமிநாதன், ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் ஜி ஆர் சுவாமிநாதன். இதே மாதிரி யாரெல்லாம் நியாயப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் திமுகவோட இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் திமிருக்கும் இதுக்கெல்லாம் பயந்துக்காம இருக்காங்களோ, அடுத்த அட்டாக்லாம் அவங்க மேலே வரும். ஸோ இது ஒரு லெசன், இவரை வச்சு நாங்கள் ஒரு லெசன் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணி, என்னது வாட்ஸ்அப் குழுவில் இவங்களே ரிலீஸ் பண்ணி அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வியை கேட்கும்போது அதற்குண்டான பதில் கூட சொல்ல திராணி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். ஸோ எங்கள் வில்சன் இருக்கார். இப்போ இதெல்லாத்தையும் கொண்டு போய் மீடியாவில் போடணும்ல. அங்கே தான் சன் டிவி, ஓகே, சன் டிவி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டை வந்து கண்டெம்ட்டை வச்சு பயப்படுத்துறாரு. அப்போ இது தமிழ்நாட்டில் மேலே யாரையாவது ஒரு வேணும்ல. அப்போ இந்த ஒரு பத்திரிகையாளர், இவர் பேர் வந்து அரவிந்த், இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. நமக்கெல்லாம் வந்து பயங்கர வேடிக்கையாக இருக்கும். An advocate files a complaint against the sitting judge of Madras High Court alleging bias in his judgment before Supreme Court. The said judge of the Madras High Court summons the said advocate to his court in an unrelated case and threatened the latter with contempt of court. Now the advocate has been ordered to appear in person on Monday. இதுக்கப்புறம் பாருங்க, Nemo ludex in causa sua அப்படின்னா என்ன அர்த்தம்னா, no one shall be a judge in their own case. இதுதான் ஃபுல்லாக பொய்யான விஷயம். இவரை சமன் பண்ணி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை வச்சு த்ரெட்டனே பண்ணல. எங்கேயுமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் எப்போ வேணாலும் எந்த ஆக்டை வேணாலும் கேட்கலாம். எங்கேயுமே த்ரெட்டன் பண்ணல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நாங்கள் போட போகிறோம். இது வரைக்கும், அதாவதுங்க இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து கேட்குற வரைக்கும், ஃப்ரைடே வரைக்கும் எங்கேயுமே கண்டெம்ட்டை பற்றி போடவே இல்லை. ஆனால் பாருங்க இந்த பத்திரிகையாளர், அதே மாதிரி நீங்கள் சன் டிவி இதை வச்சு ஒன்று கேளப்படுது. அப்புறமா அந்த எக்கோ சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லை, அந்த எலும் துண்டு கேங்கு, அந்த எலும் துண்டு கேங்கில் இந்த சுந்தரவல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த உண்டியல் குலுக்கி பசங்க. ஸோ இவனுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு டார்கெட். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி. அவர் கண்டெம்ட்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டெம்ட்னு போட்டிருக்காரு? எங்கேயுமே போடவே இல்லை. ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. ஹை கோர்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் இருக்குது. அதாவது ஹை கோர்ட்டு என்ன ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்க விரும்புதோ அது தெரிஞ்சுக்கலாம். நீ மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பப்ளிக்காக சுத்த விடுற, இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குற அப்படின்னா உன்கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ தைரியமும் திராணியும் இருந்தால் பெரிய போராளியா ஆமான்னு சொல்லு. ஏன் சொல்றதுக்கு பயந்துக்கிறேன்?
இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் பேக்ரவுண்டர். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1:15 இந்த விஷயம் போஸ்ட் ஆகுது. போஸ்ட் ஆகி வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறார். எப்பா நீ இதெல்லாம் என்னை பற்றி பேசியிருக்க அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் காட்டுறாரு. இல்லை வீடியோ ப்ளே பண்ணாதீங்க, மறுபடியும் அதே தான், அதை ஓரலாக சொல்ல முடியாது, நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. அப்போ அதுக்கு மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை காவர்ட், அதாவது பயந்தாங்கோலி அப்படின்னு சொன்னதுக்கு வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போ நான் வருத்தப்படலை. ஏன்னா நீங்கள் உண்மையிலே ஒரு காவர்டு மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். எதுக்கு எடுத்தோம் ரைட்டிங்கில் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இட் இஸ் ரெக்கார்டட் பை பார் அண்ட் பெஞ்ச். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய போராளின்னு எல்லாம் நினச்சேன் அவங்கள, ஆனால் நீங்கள் காமெடி பீஸ் ஆயிருக்கீங்க. போராளினா என்ன பண்ணோம்? இப்போ பகத்சிங் போராளி, மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆட்கள் போராளிகள் இருக்காங்க. காந்திஜி சொல்லியிருக்காரு, காந்திஜியும் ஒரு போராளி தான். அவர்கிட்ட கேட்கும்போது இட்ஸ் ஓகே, ஐ கேனாட் அப்பாலஜைஸ், ஐ ஹவ் நாட் டன் ராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் போராளிகள். இங்கே இவ்வளோ பெரிய எக்கோசிஸ்டம், ஒரு அரசு எல்லாமே அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் நின்று சொல்றதுக்கு தைரியமும் திராணியும் இல்லைன்னா அப்புறம் நீங்களாம் என்ன போராளி? ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே? அப்போ அவர் என்ன சொன்னாலும் காமெடி பீஸுகள் அப்படின்னு. அதான் ஏன்டா கந்தவட்டி கோவிந்தா, நீ பெரிய ரவுடின்னு நினச்சேன், ஆனால் ஒரு கேஸுக்கு இப்படி பயந்துக்கிறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த வீடியோ காட்டுறாரு. 1:15 ஃபர்ஸ்ட் மேட்டர் போஸ்டட் ஆகுது. மறுபடியும் 2:30 வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் உன் மேலே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எங்கேயாவது போட்டிருக்கா? அப்புறம் ஊர் ஃபுல்லாக கண்டெம்ட் போட்டாங்கன்னு ஏன் சொல்லி சுற்றிட்டு இருக்க? இது வரைக்கும் உன் மேலே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது, இந்த அரவிந்த் குணசேகரன் போல ஆளு, நோபடி கேன் பி த ஜட்ஜ் இன் தேர் ஓன் கேஸ். டே, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இதெல்லாம் தெரியாதா? என்ன விஷயம்னு போட்டு எந்த பெஞ்சு, அது சிஜே பெஞ்சா இல்லை கன்சர்ன்ட் பெஞ்சா, அந்த விஷயத்த நாங்கள் அங்கே அனுப்புறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்க்குறோம். அது எங்களுக்கு தெரியும். டோன்ட் திங்க் வி ஆர் ஃபூல்ஸ் ஹியர். நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், இது வரைக்கும் பண்ணவே இல்லை, உன்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்சுக்கு இந்த அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவதுங்க இந்த பர்டிகுலர் நபரை நாங்கள் கூப்பிட்டு ஒரு விஷயத்த கேட்குறோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாடி பெண்டிங்காக இருக்குது, அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. எப்பா நீ கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ பல விஷயங்களை வெளியே போய் ஓப்பனாக பேசியிருக்க, அதை பற்றி கேட்டால் அஃபர்மேட்டிவா இல்லை நெகட்டிவாக சொல்கிறது கூட அவனால் முடியல. ஸோ இட் இஸ் மோஸ்ட் ரிக்ரெட்டபிள். அது மட்டும் கிடையாது, இவர் சொல்றாரு நீதியரசர், அதாவது அந்த பெஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்ஜுடிஸாக ஒரு மேட்டர் இருக்கு. அப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அதை பற்றி எப்படி கமெண்ட் பண்ணலாம்? அப்போ யார் இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ன்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும்ல, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ் பாரதி, ரோட் சைடு பாரதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது திமுக போட்ட பிச்சையினால தான் இன்னைக்கு பல பேர் வந்து நீதிபதியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஆனால் இந்த ஜட்ஜஸ் யாருன்னு பாருங்க. ஜஸ்டிஸ் கே சந்துரு, ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அக்பர் அலி, ஜஸ்டிஸ் கலையரசன், ஜஸ்டிஸ் விமலா, ஜஸ்டிஸ் கே சசிதரன், ஜஸ்டிஸ் எஸ்.எஸ். சுந்தர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்க்குலேட் ஆனோன்னா ஒரு ஜட்ஜு அவரே போடுறாரு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, தவறாக என் பேரை போட்டிருக்கேன்னு சசிதரன் அவர்கள் சொல்லிட்டார். மற்றவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்துரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் இந்த மானஸ்தன் சந்துருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் ஒரு ப்ரொபகேண்டா போட்டி கொடுத்தா மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தோத்துருவாங்க, KNR உள்பட எல்லாருமே தோத்துருவாங்க. அந்த மாதிரி திமுக காரர். இப்போ கூட ரீசெண்டாக, அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக நிறைய இந்த கமிட்டிலெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. அந்த நபர் திமுக அடிவருடி. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், நீ ஊதவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர். அதுக்கப்புறம் சி.டி. செல்வம் பதவியேற்ற உடனே போய் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவர். ஸோ இதில் முக்கால்வாசி ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இவங்க எல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத் ஆஃப் அஜித் குமாராக இருக்கட்டும், அந்த மேட்டர்லாம் யாருமே வந்து அறிக்கை கொடுக்கல. அதெல்லாம் எவ்வளோ ப்ரெஸிங் மேட்டர், நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம், இதெல்லாம் சுவமோட்டோவாக எடுங்கடா அப்படின்னு சொல்லல. கரப்ஷன் மேட்டரில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனாக இருக்கட்டும், அவங்க வந்து சுவமோட்டோ பல விஷயங்கள்லாம் எடுத்தாங்க. கார்த்திகேயன் அவர்கள் நிறைய பேர் சுவமோட்டோ எடுத்து இவங்க கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு, தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாழ்த்தி இவங்க எதுவும் சொல்லல. ஆனால் இந்த கும்பல் எதுக்கு அப்படியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் திமுக சொல்றதை எதிர்த்து யாராவது பண்றாங்களா, நியாயம் எப்படி நடக்கிறாங்களா, அவங்களை எதிர்க்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதுலேயே இந்த லிஸ்ட் இவங்களே ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க போல. அதில் ஒருத்தர் சசிதரன் சொல்லியிருக்காரு, எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெம்ப்டே இனிஷியேட் பண்ணலங்க, கண்டெம்ப்டே இனிஷியேட் பண்ணல, எங்கேயும் த்ரெட்டனும் பண்ணல. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நீதிபதி
தன்னோட நீதிமன்றத்தில் எந்த ஒரு அட்வொகேட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கல என்ன தவறு? அது சொல்றதுக்கு ஏன் பயந்துக்கிறீங்க? அப்புறம் நீ என்னையா போராளி? அப்புறம் நீ என்ன ரெவல்யூஷனரி? அப்புறம் நீ என்ன கோவர்டு தானே? இல்லை என்ன டவுட்டு? ஆமா அப்படின்னு எங்கேயும் நெஞ்ச நிமிர்த்தி நான் நம்புற விஷயத்த சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா பேசணும். இல்லைனா 4 இடத்துல போய் பேட்டியை கொடுத்துட்டு இந்த எக்கோசிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒருத்தரை அடக்கிடலாம், ஒடுக்கிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலம் மாறி போச்சு. இப்போ விஷயங்கள் மக்கள் எடுத்து பேசாங்க. இப்போ நான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன்ல. இந்த எக்கோசிஸ்டம் உடனே நம்ம மேலே ஜம்போம். பட் அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. தனியாக நின்று போராடினாலும் நீதி எங்கே இருக்கோ அங்கே நின்று போராடுவோம். கவலையே கிடையாது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இத்தனை பேரை அவரை டார்கெட் பண்ணுறாங்க. பட் ஹி டசன்ட் கேர். திஸ் இஸ் மை தர்மா, இதுதான் என் வேலை, அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப எழுதியிருக்காரு. ஸோ பொதுமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதித்துறை நடக்கக்கூடிய விஷயத்த பாருங்க. இந்த கும்பல்லாம் குறைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஏதோ நல்லது நடக்குது, அதனால தான் இவனை டார்கெட் பண்ணுறானுங்க. இவனுங்க எல்லாம் அட் அ டைமில் அட் அ டைமில் 2 காலம் தூக்கி நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அட் அ டைமில் இவங்கெல்லாம் ஒன்றா வந்தாங்கன்னா ஓகே, பேமெண்ட் எல்லாருக்கும் போயிடுச்சு, ஏதோ பண்ணியிருக்காங்க, வில்சன் கடுப்பாயிருக்காரு, குணசேகரன் கடுப்பாயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் டோன்ட் பி கவ் டவுன், டோன்ட் பி பவ் டவுன், சப்போர்ட் தி ரைட்டியஸ் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.